செழிப்புறவர் கலைக்கூடிய கலைஞராளர்கள் எல்லாம் பொதுவாக எல்லாம் உண்டு. இலங்கை அரசு சட்டங்கள் நீங்க அரசு பணியாளர்கள் நீங்க ஒரு ஆளுக்கு சாதகமா நடக்க முடியாது. பொதுவா எல்லாருக்கும் பொதுவாக தான் நடக்க முடியும். ஒழுங்கு விதிகள் எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு தெரிவு யாரும் கோயில்ல ஒரு ஆள் பிடிச்சாரு லைசன்ஸ் இல்லாட்டி இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் யார் ஒரு கதைக்கக்கூடியதோ கதைக்க ஒரு ஆளை நீங்க பிடிக்கக்கூடிய லைசன்ஸ் வீதி போக்குவரத்துல நீங்க அந்த ஆவணங்கள் எல்லாம் செக் பண்ணுவீங்க. சம்பந்தமாக ஒவ்வொரு வாகனத்தும் கட்டாயம் இருக்கணும். அதாவது வாகனம் அதாவது நல்ல நிலையில இருக்கிற வாகனத்தை தான் வீதியில செலுத்த முடியும். நல்ல நிலையில ஆரோக்கியமாக இருக்கும், வாகனம் நல்ல நிலையில இருக்கணும். பாருங்க அனுமதி பத்திரம் அறிவிக்கிற ஒரு வாகனத்தை மறைச்சு நாங்க சைகை காட்டி அவருக்கு அவருக்கு அனுமதி பத்திரம் சரியாக இருந்தால் அவரை நாங்கள் தவறுகளை காட்டி தவறுலைக்கு அதுக்குரிய குற்றத்துக்குரிய தண்டனை எழுதி அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும். லைசன்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்கிறோம். அது டேட் முடிஞ்சிருக்கும் சில நேரங்கள்ல. அதாவது மோட்டார் வாகன லைசன்ஸ் முடிஞ்சா செல்லுபடியற்ற சாரதிகளை பதில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே நேரம் வருமான வரி பத்திரம் இல்லையா 25 ஆண்டு அதாவது காப்புறுதி பத்திரம் மோட்டார் வாரி 99 கூறப்பட்டிருக்கிறது. வேற காப்புறுதி அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத வாகனம் செலுத்த முடியாதுன்னு கூறப்படும். அனைத்துமே நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யக்கூடாது. வாகனம் அம்பத்தூர்ல வாகனம் நல்ல நிலையில இருக்கணும். அதுக்குரிய அனுமதி பத்திரம் சரியா இருந்தா மட்டும்தான் வாகனம் இல்லை. எதுவும் மீறினா அனைத்துமே நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய குற்றங்களாக மோட்டார் வாகன கட்டளை சட்டத்துல கூறப்பட்டுள்ளது. எல்லாம் இருக்கான வாகனம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. ஆனா வாகனம் பழுதடைந்த நிலையிலே இருக்கு. அது சம்பந்தமாக பழுதடைந்த நிலையில வாகனம் செலுத்த முடியாத சாதாரணமா நாங்க பாக்குறேன் பிரேக் லைட் சிக்னல் லைட் பிரேக் சரியா இருந்தா மட்டும் பிரேக் லைட் வடிவாக சிக்னல் சரியா இருந்தா சிக்னல் லைட் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த பக்கத்தில் அதை கண்ணாடி அதான் நான் வலது பக்கமா வச்சிருக்கேன். நாங்கள் இருக்கணும் வலது பக்க சிக்னலை போட்டு சாதாரண குறிப்பிட்ட தூரத்துக்கு எனக்கு தெரியும் இந்த இடத்துல கூட ரெண்டு இருக்குன்னா நான் தான் தீர்மானிக்கிறேன். இதை தீர்மானம் இதுக்கு முதல் கொஞ்சம் தூரம் வச்சு சிக்னல் போட்டு கண்ணாடியை பார்த்தா வலது பக்க சிக்னல் இருக்கு, வலது பக்க கண்ணாடி இருக்குல்ல. அதான் வீதியில முதல் கூட்டோட கவனமா இருக்குல்ல, வலது பக்கம் வீதியை நடுவு எடுத்தா பாக்குற கண்ணாடியில பின்னால ஏதாவது வாகனம் வாரதா விரையிலையானு தெரிஞ்சா பிறகு வலது பக்கமா திருப்பினா இடது பக்கமாக நம்ம இடது பக்கமாக வாகனம் முந்தி கொண்டு சேர்ந்துட வீதி தவிர்க்க முடியும். அதுக்காண்டி வலது பக்கம் இடது பக்கமா இடது பக்க சிக்கலே பார்த்து போட்டாது. அதுதான் பிரேக் லைட் இருக்கு. என்ன சொல்லுவோம், நீங்கள் ஒரு வாகனம் செலுத்தி கொண்டு வாங்கிங்க திடீரென்று ஏதாவது மிருகம் நாயோ மாடோ ஒரு பிரேக் அடிச்சா பிரேக் லைட் பிடிக்கிற வேற ஏதாவது கிட்ட வந்தவங்க பிரேக் அடிக்க லைட் அடிக்கிற தன்மை தெரிஞ்சாதான் அவருக்கு தெரியும் பிரேக் அடிக்கிறாலும் நாலு பேர் பிரேக் லைட் சரியான முறையில் இல்லாட்டி என்ன செய்யும் அவங்களோட வாகனத்தை முட்டி வீதி ஏற்படும். அப்ப நீங்கள் அதாவது செவிப்புல இருக்கீங்க என்ன செய்யும், நீங்கள் உங்களை இதுல இருந்து விலத்தி கொள்ளணும்னா சரியான முறையில சார்ந்த பார்த்தீங்கன்னா வாகனம் செலுத்த முடியாது. நீங்கள் எதிர்கால தெரிஞ்சாலும் உங்க வாகனம் நல்ல நிலையில் இருக்கும், உங்களோட அனுமதிப்பதற்கு சரியான முறையில இருந்தா வீதி தவிர்த்து கொள்ளக்கூடிய இலகுவாக உங்களோட பயணத்தை செயல்படுத்த இல்லாட்டி பொலிஸ் உத்தியோகத்துல ஏதாவது குறைபாடு இருந்தா உங்களை மறைச்சு பரிசோதனை செய்ய உங்களோட தவறுகளை அனைத்து முடிவரும்.
எதிர்பார்க்கலோ இல்லை எடுத்து முடியாது இல்லைன்னு கவனம் என்னன்னு சொல்லிட்டுன்னா பைக்ல வந்து லைட் சிக்னல் லைட் எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். ஹெட் லைட் வந்து எல்லாம் நல்லாவே இருக்கணும். பிரேக் லைட் எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லா சிக்னலுமே பிரேக் லைட் பிரேக் சேம் கார் நாங்கள் பிரேக் லைட் அது எல்லாமே காருக்கு பார்த்து நாங்கள் பிரேக் லைட் இருக்கு பின்ன பிரேக் லைட்டும் வைக்க வேணும். எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இப்படியே சொல்லி சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணா உங்களுக்கு நல்லா ஆதரவு அளிக்க முடியாது. எனக்கு எல்லாத்தையுமே ஒழுங்குமுறையில வச்சிருக்க வேணும். சரி மத்தியானம் இரவு மட்டும் அப்படியே இல்லை, மத்தியானம் இரவு எல்லா நேரமே ஒரே மாதிரி இருக்கணும். வீதியில பயணிக்க சாதாரணமா அதிக வேகமாக பயணிக்க கூடாது. சிக்னல் அங்கே போடும், இடது பக்கம் சிக்னல் போட்டா நான் வலது பக்கமா போவேன். ஆனா வலது பக்கமா திருப்பிட்டாங்கன்னா பின்னாடி வாகனம் அடிபடும். மாறு சிக்னல் போடாம விளையாட்டுத்தனமா இருக்காம அது சரியான நெறிமுறையில நீங்க அதை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா செல்லுல நெட்டரோட கதைக்கு நெட்டாங்க கஷ்டம். நீங்க அதை படிவா ஒழுங்காக செய்ய வேண்டும். ரோட்ல மத்தியில அங்க லாபம் அங்கால போவாங்க, மத்தியில ஒரு அளவுக்கு அந்த மாதிரி நீங்க மரியாதையா நெறிமுறைக்கு ஏற்ற மாதிரி வாகனங்கள் மற்ற வாகனங்களுக்கு இடம் விட்டு நாங்க ஓட வேணும். அதை கோடுகள் எல்லாம் போட்டுருக்கோம். இடக்கை பக்கமா நீங்க ஓடி அதுக்கு சரியான முறையில செய்யணும். அக்கம் பக்கம் பார்க்கணும். மேல முன்னுக்கு மட்டுமே பார்த்து கொண்டு போக கூடாது. இரண்டு பக்கமும் இருக்கு, அதை நீங்க பார்த்து போக வேணும். பின்னால வர வாகனங்களை பார்த்து போகணும். அதை பார்க்காம சும்மா முன்னுக்கு மட்டுமே பார்த்துட்டு போக கூடாது. எல்லாம் அவதானமா பயணங்கள் வாகனங்கள் மிருகங்கள் குறுக்கால வரும். அதே மாதிரி ஒரு வாகனங்கள் குறுக்கால வரும். அனுமதியுள்ள வாகனங்களா இருந்தாலும் குறுக்கால வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நாம நிதானமாக அதை செலுத்த வேணும். நான் சொன்னா சரிதான். பாடசாலை, அதாவது பாடசாலை தொடங்குற டைம் வந்து குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதாவது 7 மணியில இருந்து கூடுதலான ஸ்கூல் டைம்ல இருக்கிறது 7 மணில இருந்து 7:45 வரைக்கும் பாடசாலைக்கு அருகாமையில நகரப்புறங்களில் கூடுதலான வாகன நெரிசல். அதே மாதிரி இது ஒரு பாடசாலை முடிவடைகிற டைம் இருக்கு. அந்த டைம்லயே பாடசாலைக்கு அருகாமையில மிகவும் அவதானத்துடன் சின்ன பிள்ளைகளோ அல்ல பெரியார்களோ அப்ப பேரண்ட்ஸ் அங்காண்டு இருக்கிறது வீதியை குறுக்காரும். பாடசாலை கடவை இருந்தாலும் அது கொஞ்சம் கூட தள்ளி விருக்காரு கூட. ஏன்னா நீங்க செவிக்குள்ள நேரத்தோட உங்களுக்கு அவதானத்தோட வாகனத்துல பாடசாலை விதிவத்தை தவிர்த்துக்கூடிய மாதிரி நடந்ததா உங்களோட பயன் தராட்டி உங்களுக்கு எதாவது வழக்கு தாக்கல் செய்ய முடியும். சாரதி வாகனம் செலுத்தின அந்த குறிப்பாக பாடசாலை நேரங்கள்ல அந்த பாடசாலைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த பாடசாலை இருக்கு என்று நாம் மிகவும் அவதானத்தோட செயற்பட வரும். அதாவது பாடசாலை நேரங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். நீதி போக்குவரத்து மனிதர்கள் வந்து பாடசாலைகள் அந்த நெருக்கடியான இடங்கள்ல வந்து போக்குவரத்து கவனமா இருக்கணும். பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் சொல்லி பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு முக்கியமானது. அதுல நீங்க வேகத்தை குறைவா வந்து மரியாதை ஒழுங்கிணைய போலீசார கட்டுப்பாட்டுக்கு மதிப்பளிச்சு நீங்க போறோம். தூரத்திலேயே நீங்க அதை அவதானிச்சு கிட்ட வந்து மெதுவாக வந்து மெல்லமாக உங்களுக்கு பயணத்தை தொடர வேண்டும். அந்த நகரப்புறங்கள்ல பயணிக்க மிகவும் அவதானத்தோட நாகரிகம். நகரப்புறங்கள்ல இந்த நேரமே வாகன நெரிசல் அதிகமாயிடும். நகரப்புற ஏரியாவை தவிர்த்து வேறு வழிகளை பின்பற்றி நடந்தா வீதி விபத்தை தவிர்க்க முடியும். நீங்க நகரப்புறங்கள் மிகவும் அவதானத்தோட நகரத்துல வாகன நெரிசல் அதிகம். மிகவும் அவதானத்தோட நகரப்புறங்கள்ல பயணிக்கிறோம். கிராமங்கள்ல வீதிகள்ல வந்து இதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல பெரிய வீதிகள்ல இப்ப கிராமப்புறங்கள்ல இந்த சின்ன சின்ன இதுகள்ல வந்து இப்ப வீட்டுக்கிட்ட ஹெல்மெட் இல்லாம போற, பக்கத்துல போறோம் அந்த மாதிரி ஹெல்மெட் இல்லாம போற பக்கத்துல தானே இது கிராமங்கள். இதுல பெருசா இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கு. மோட்டார் வாகனமே கூட பொது பயன்பாட்டு என்பதுதான் வீதி. அதாவது சிறு வீதி என்றாலும் பிரதான வீதி என்றாலும் நகர வீதி என்றாலும் பொதுவான சட்டம். சிறு வீதியில வீதி விபத்து ஏற்பட்டாலும் பொது சுத்தியத்தில் வீதி விபத்து கடமைக்கு வருகை தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. பிரதான வீதியில வீதி விபத்து ஏற்பட்டாலும் கட்டாயம் ஏற்படுது. அதாவது பொது பயன்பாடுகள், அதாவது 2 அடி பாதை இருந்தாலும் 3 அடி பாதை அது பொது பயன்பாட்டான இடமாகத்தான் கருது கூறப்பட்டுள்ளது. வீதி சிறு ஒழுங்கு என்றாலும் அதோட அர்த்தம் வீதி.
அதெல்லாம் பொதுவான சட்டம் ஒன்றுதான். பிரதான வீதியில வீதி விபத்து ஏற்பட்டாலும் அதுல ஏற்பட்டாலும் காயம் தான் பெறப்போகுது. சிறு வீதியில வீதி விபத்து ஏற்பட்டாலும் காயம் தான் பெறப்போகுது. கட்டாயம் போலீஸ் உத்தியோகத்தர் வீதி சம்பந்தம் விசாரணைக்கு வேலை தரும். சட்டம் ஒன்றுதான். பெரிய வீதிகளை விட சிறிய வீதிகள்ல வந்து ஹெல்மெட் இல்லாம பயணிக்கிற ஒரு இதை நான் அவதானிச்சிருக்கிறேன். அப்ப நான் யோசிச்சு ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி அப்படி சிறு வீதிகளா இருந்தாலும் எந்த வீதிகளா இருந்தாலும் ஹெல்மெட் இல்லாம பயணிக்கலாமா? அதாவது சாரதி 10 மணிக்கு போது நாங்கள் எழுதுவோம். சிறு வீதி என்றாலும் உள் வீதி என்றாலும் மோட்டார் வாகன விதிமுறைகளை மீறாம செயற்படுறதா மோட்டார் வாகன கட்டளைக்கு விடப்படுது. அதே நேரம் போக்குவரத்து பொலிசுத்தியான நடைமுறையில சிறு வீதி என்றாலும் பிரதான வீதியில இருந்தாலும் கடமையில் ஈடுபடாத தவறு இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். அதாவது மோட்டார் வாகனம் பயணிக்கும் சாதாரணமா லைசன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் வேணும், டாக்ஸ் வேணும். இன்சூரன்ஸ் டாக்ஸ் புகை பரிசோதனை தூண்டுவோம். அடுத்தது மோட்டார் வாகன சட்டத்துல ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போட்டா மட்டும் ஹெல்மெட் கட்டாயம் போடணும். மனிதன் முக்கியமான ஒரு மூளை. அதுக்காண்டிதான் மோட்டார் சைக்கிள்ல பயணிக்க கட்டாயமா பாதுகாப்பு தலைக்கவசம் பட்டியை மணியோடு வந்து மோட்டார் வாகனங்கள் 158 2 கூறப்பட்டிருக்கு. மோட்டார் வாகன கட்டளை அது மீறினா அதுக்குரிய தண்டனைக்குரிய குற்றமாக தான் மோட்டார் வாகன கட்டளை கூறப்படுது. அதாவது மோட்டார் வாகனம் செலுத்தினா வாகனத்துல செலுத்தினா அவருக்கு அவரை சூங்கி ஒரு சின்ன ஒரு அமைப்பு கட்டமைப்பு அவரை பாதுகாப்பு. மோட்டார் சைக்கிள்ல பயணிக்க இந்த தலையை பாதுகாப்புற கட்டமைப்பு ஹெல்மெட் தான். வீதியில விழுந்தோட என்ன வேணும்? தலையை தான் விழுணும். வாகனம் ஒரு சின்ன சேஃப்டி, ஒரு சேஃப்டி, ஒரு சேஃப்டி சைக்கிள். ஆனா ஹெல்மெட் மோட்டார் சைக்கிள்ல பயணிச்சா ஹெல்மெட் தான் இந்த தலைக்குரிய சேஃப்டி. அதான் மோட்டார் வாகனத்துல கட்டாயமா ஹெல்மெட் போடணும். இன்னைக்கு இருக்கிற பயணியும் கட்டாயமா பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். அதாவது மோட்டார் சைக்கிள் பயண சிறு பிள்ளை இருந்தாலும் தலை இருக்கு, பெரியார் இருந்தாலும் தலை. அதான் முதல் மூளை வர ஒவ்வொரு மனிதன் ஊக்கிற மூளை. இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. கால் முடிஞ்சா பிளேட் போடுறான், கை முடிஞ்சா பிளேட் போடுறான், முதுகு பிளேட் போடுறான், காலத்துக்கு கோலர் போடுறாங்க. தலையில காயத்தை என்ன செய்யும்? மரணம் தான் இருக்குது. அந்த பொதுவாக மோட்டார் சைக்கிள் பயணிகள பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து செல்வது கட்டாயமானது. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த விஷயங்கள் நான் உடையவதில்ல எல்லாரும் சொல்ற பாதுகாக்க வேண்டிய பணம் இருக்கு. பிள்ளைகள் கொடுக்கணும் எல்லாரும் பிரதானம் உண்டு. மற்ற இடங்கள்ல நாங்க மருத்துவம் செய்து கொள்ளலாம். வாகனம் ஓடும் பொழுது அந்த வாகனத்தை தெரிவிக்கும் போது ஏன் வாகனம் அதாவது இருக்கை பட்டி சீட் பெல்ட்டை போடுறதுக்குரிய காரணம் வாகனம் சாதாரணமா செலுத்தி கொண்டு வீதி வந்து வாகனம் அதாவது ஊன்று பிறந்தா நீங்கள் அதை ஆசன இருக்கை பட்டி சரியான முறையில் தான் வாகனத்தோட அல்லது நீங்கள் அந்த வாகனத்தோட மேலும் கீழும் போய் வீதி விபத்து ஏற்பட்டு பாரதூரமான காயங்களுக்கு உள்ளாக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். மற்றது இப்ப வாகனத்துல இப்ப தொழில்நுட்பம் வளர்ச்சி பலூன் என்ற சுத்தம் இருக்கு. வீதி விபத்து டாக்டர் பலூன் அடிச்சு அவங்க வாகனம் செல்லாது. இருக்கை பற்றிய சரியான முறையில போட்டிருந்தாதான் அந்த பலூன் வேலை செய்யும். இல்லாட்டி அந்த பலூன் வேலை செய்யாது. அந்த அடிப்படையில இருக்கை பற்றிய சரியான முறையில போட்டு பயணிக்கிறது. வீதி விபத்து ஏற்பட்டால் வாகனத்துக்கு வர சேதத்தை விட உங்களுக்கு வர சேதத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அதன் கருத்து. சாதாரணமா பெல்ட் போடாம விட்டுருந்தா வீதி விபத்துல நீங்க வாகனத்துல மேலும் கீழும் மேலும் கீழும் சைக்கிள் இடது பக்கம் வேறு பக்கம் மோதிப்பட்டு ஏற்படுவாங்க. சீட்பெல்ட் நாங்க வாகனத்தோடு அது மாதிரி ஒழுங்கான முறையில ஏற்படும். அதாவது சீட்பெல்ட் கூட உள்ளே போக முடியும், இடது பக்கம் வளர்க்கும் முன்னுக்கும் செல்ல முடியாது. நீங்க அப்படி கூட சேர்த்து பாதுகாக்கப்படும். இருக்கை பற்றிய சரியான அதாவது இருக்க சில பேர் லூஸா போட்டுருந்தோம். அப்படி போடல, சரியான முறை இறக்கி போட்டிருந்தா வாகனத்தோட சிலையில வீதி இருக்கிற நீங்க இருக்கிற வாகனம் போனாலும் உங்களோட சேஃப்டி சரியான முறையில இருக்கு.
நன்றி. நான் வாகனம் ஓடுறேன், எனக்கு அது அனுபவம் இருக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கேன். நாங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரியப்படுத்த வேணும். நாங்கள் சாதாரணமாக சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்குரியாக நீங்க சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இருக்கப்பட்டி போட்டு தான் நான் அந்த வாகனம் ஓடுறேன். சில இடங்களில் சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், இந்த இருக்க ஆசனப்படி போடாமலே வாகனம் ஓடுவாங்க. எனக்கு அது சரியா ஒரு பயமா இருக்கிறது. மோட்டார் வாகன கட்டணத்துல 157 ஆணையில கூறப்பட்டிருக்கு. இருக்கை பற்றிய சரியான முறை, இருக்கை பற்றிய சரியான முறை சட்டத்திற்கு புறம்பானது. அதனால அதாவது நான் சொல்றது சாதாரணமா விலை உயர்ந்த வாகனம் வீதிபத்து ஏற்பட்டா அவர் சீட்பெல்ட் அதாவது இருக்கை பற்றிய சரியான முறையில போடாமல் சென்று வீதிபத்துனா அந்த பலூன் ஊதாடி அவருக்கு அதாவது சாதாரண அவர் இன்சூரன்ஸோ ஏதாவது கிளைம் பண்றதா அவருக்கு இன்சூரன்ஸ் தர முடியாது, என்னால தணிக்க முடியும். இவர் இருக்கை பட்டியை கூடாக செலுத்திய வேண்டிய நான் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அவருடைய இழப்பையும் எடுக்க முடியாத சந்தர்ப்பம் போகும். நாங்க வந்து இன்சூரன்ஸ் காப்புறுதி வந்து கிளைம் பண்ணோம். வாகனம் பட்டி எத்தப்பட்டி அணியாட்டி நாங்க இது எடுக்க முடியாது. நீங்க அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் கூட சில நேரங்கள்ல வந்து எங்களுக்கு அந்த அனுமதி பத்திரமே வாகனம் ஓடுறதுக்கான சந்தர்ப்பமே நிரந்தரமாக மறுக்கப்படுற வாய்ப்புகளும் காணப்படலாம். சாரதியில தவறுதலாக அவருக்கு அவனை வீட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தால் அவருக்கு தற்காலிகமாக குறிப்பிட்ட காலத்துக்கோ அல்லது தொடர்ச்சியாகவோ இல்லாத சந்தர்ப்பங்கள் அதை தீர்மானிக்கிறது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். வாகனங்கள் பெரிய பார ஊர்திகளை கண்டா பயம் பாருன்னு சொன்னா அந்த பெரிய பெரிய கனரக வாகனங்கள் அதாவது கனரக வீதியில பைக் கூட அந்த வாகனம் முழுமையாக அந்த வீதியில் அதாவது இரட்டை வீதி இருந்தா பரவாயில்லை. அதாவது தனி வீதி அதாவது ஒரு அதாவது இடது பக்கம் போறதுக்கும் வலது பக்கமாக போறது ஒரு வாகனமும் கருத்தைக்கு அதாவது பார ஊர்தி என்பது மிகவும் உயரமானது, அகலத்துக்கு உயர்ந்ததுமாக இருக்கும். அந்த வாகனத்திற்கு அந்த வாகனத்துக்கு பின்னாலேயோ அதை முந்திச்சுன்னா வீதி தெளிவாக இருக்கும் போதுதான் முந்தி செல்ல வேண்டும் என்று கூறப்படுது. அதற்கு அந்த வாகனம் அதாவது வீதியில முழுமையாக தான் அந்த வாகனம் போய்கொள்ள அவர் கொஞ்சம் இடது பக்கம் வலது பக்கமா எடுக்க முடியாது. அவர் வீதியில நேராக தான் அந்த இடத்துல நீங்க மிகவும் அவதானத்தோட அந்த வாகனத்தை பின்னுக்கு பயணிக்கும் போதோ அல்லது முந்தி செல்லும் போதோ மிகவும் அவதானத்தோட செல்ல வேண்டிய அதான் பெரிய வாகனங்களே சாதாரணமா எல்லாரும் பயத்தன்மை இருக்கும். சரியான முறையில பயணித்தா இந்த வித வீதி விபத்தை தவிர்த்து கொள்ள அவதானமான முறையில் பெரிய வாகனங்கள் முந்தி செல்லும். பெரிய இரு இரட்டை வீதிகள் வந்து சில வாகனங்களோ வரும்பொழுது இப்ப நாங்க வந்து வீதிக்கு மணல் பக்கமா தள்ளப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்காங்க. அதாவது அந்த வாகனத்தை நம்மளுக்கு அதாவது ரெண்டு பக்கம் கண்ணாடி இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது முதல் நான் ரெண்டு பக்கம் கண்ணாடி இருந்து வாகனத்தை கண்ணாடியில சாதாரணமா அந்த வாகனம் நிறைவேற்ற தெரியும். அந்த வாகனம் முந்திக்கல இந்த அதாவது சாதாரணமா ஒரு வாகனங்களை அதிக வேகமா முந்தி கொண்டு செல்ல போற தன்மை இருந்தா நீங்க சாதாரணமா நம்ம இடது பக்கமா இடது பக்கமா தெரிஞ்சு அந்த வாகன சாரதி முந்தில அதாவது வீதி சிறுமா இருக்கு அவர் முந்தி தலையில கொஞ்சம் இந்தியா சைட் எடுத்து அதான் கண்ணாடியை போல நான் பார்க்க கண்ணாடியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டா உங்களோட வீதி விபத்தை தவிர்க்க முடியும். அவரும் வீதி விபத்துகளை தவிர்க்க முடியாம சில நல்லாடி சிறுவா போன வாகன நெரிசல் அதிகமாக இருக்கு. அப்படிங்க வீதிக்கு வேற சாரதி அதாவது வீதியில இருக்கிற விதிமுறைகளை மீறி முந்தி செல்லைக்க முன்புறமான வாகனங்களை வீதி விபத்து ஏற்படும். அந்த அடிப்படையில் அந்த நேரத்துல இந்த மோட்டார் வாகனத்தை முந்தி செல்ற வாகனங்களை கண்டா நான் கண்ணாடியை பார்த்து என்ன இடம் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இடம் கொடுத்து கொண்டா வீதி விபத்தை தவிர்க்க முடியும். அல்ல நான் வீதியில பயணம் அந்த நிற்கப்படையும் போடுபட்டு பாரதூரமான விபத்து ஏற்படும். அதுதான் கண்ணாடி அதாவது இடது பக்க கண்ணாடியும் இது காணப்படுது. முந்தி செல்றது சரி.
நாங்க வந்து எதிர்ல வரைக்குள்ள இந்த பக்கம் நாங்க வரைக்குள்ள அவங்களுக்கு வந்து இப்ப வீதிக்கு நடுவுல வரைக்குள்ள நாங்க வீதியில ஓரத்துக்கு போக முடியாது. ஓரமா அவங்க போகாம நடுவுல வர நேரம் நாங்க வந்து அவங்க ஓரத்துக்கு போக முடியாது. அதுவே சாதாரணமா முன்புறமாக எதிரே ஒரு அதிக வேகமாக வாகனத்துல அந்த வாகனம் என்னோட மோதிப்பட ஒரு என்னால முயற்கூடிய சைடுல கூட இருந்தது. அதாவது விபத்தொன்றை தரக்கூடிய வாகனம் திருத்தணும் என்ற அடிப்படையில என்னால் இருக்கக்கூடிய நான் கொஞ்சம் ஓரமாக இந்த வேகத்தை தரித்து நிப்பாட்டி வந்தா அவன் கொஞ்சம் வளர்ச்சி சந்தர்ப்பம் இருக்கு. வேகத்தை தரித்து நல்லா வேகமான அவரோட மோதிப்படத்தை என்னால என்ற வீதி ரெண்டு பக்கம் அடுத்து வேகத்தை தரித்து நிப்பாட்டி இருந்தா அவர் இல்லை நான் வேகமா வர நானும் போத்தாலும் கட்டாயம் வீதி வந்து ஏற்பாடு. எங்களுடைய உடலை நாங்கள்லாம் பாதுகாக்கணும். அதுக்காக நாங்க விட்டு கொடுத்து தான் நாங்க ஒரு பக்கமா வந்து நாங்க போக வேண்டும். எதிரில் வாகனம் வராங்க இல்லை நானும் போவேன்னு சொல்லி போட்டிக்காக நிற்காம நாங்க வந்து எங்களை நாங்க பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் நாங்க அந்த இடத்தை விட்டு கொடுத்தா எங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் பாதிக்கப்படும். நாங்க வேகமா போனா அதிக வேகமா போனா வேகமா போறது நீங்க வேகமா போயிருக்கீங்க அந்த அதுக்கான தண்டப்பணம் அது மற்றது அதாவது கட்டுப்பாடு எல்லை போட்டுருக்கு. நகரத்துக்கு உள்ள சாதாரணமா கார், மோட்டார் சைக்கிள், லோரி 50 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். நகரத்துக்கு வெளியில ஓட முடியும் காரும் மோட்டார் சைக்கிள் 70 கிலோமீட்டர் வேகத்துல, லோரி ஓட முடியும் 60 கிலோ. பாரதூரமான வாகனங்களுக்கு நகரத்துக்கு வெளியில 60 கிலோமீட்டர் தான் வேகமா ஓடுறது. ஆனால் முச்சக்கர வண்டி நகரத்துக்குள்ளேயோ நகரத்துக்கு வெளியிலோ 40 கிலோமீட்டருக்கு மேல ஓட முடியாது. இது கூறப்படுது மோட்டார் வாகன கழகத்துல 140 ஒன்றுதான் கூறப்படுகிறது. வேறு கட்டுப்பாடு சம்பந்தமா வேறு கட்டுப்பாடு நகரத்துக்குள்ளேன்னா போட், அதை நகரத்துக்குள்ள இறைக்க சாதாரண உள்ள இறைக்க ஒரு சிவத்த போட்டுல அம்புக்குறி போட்டிருக்கும். இவ்வளவு வேகத்துக்கு மேல ஓட தடை என்று குடியுட வந்து போட்டிருக்கு. நகரத்துக்கு வெளியில இவ்வளவு நகரத்துக்குள்ள வரும்போது வெளியில வரும்போதும் அதாவது வீதி வேறு கட்டுப்பாட்டு என்ன மாதிரி செலுத்தணும் என்பது குறிக்கப்படுது. அதன் மீறி செலுத்தியிருந்தா அதுக்கு சார்ந்த அனுமதிப்பதில் இருந்தால் மட்டும்தான் என்னால நீங்கள் அதிக வேகமா ஓடினார் என்று சொல்லி குற்றப்பத்திரம். நீங்கள் செவிப்புல நெட்டோராக இருந்து வாகனம் அதிக வேகமா ஓடினதை பதிவு செய்தால் உங்களோட மோட்டார் வாகனம் போலீஸ்காரனால கைது செய்யப்படும். சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை என்றும் மோட்டார் அதிக வேகமாக வாகனம் செலுத்தியமை என்றும் கட்டளையிடப்படும். 2 குற்றங்களும் நீதிமன்றத்துல சாதாரண வழக்கு தாக்கல் செய்யணும். சாதாரண முதல் கூறப்படும் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தினால் மோட்டார் வாகனங்களது 123 ஒன்றில் ஆணைகளை கூறப்படுகிறது இருக்கு. அதை மீறினா சட்டத்திற்கு புறனானது 25,000 ரூபாய் தண்டப்பணம் நீதிமன்றத்துல செலுத்த வேண்டும். அது வாகனம் உங்களுடைய இருந்தா பரவாயில்லை. நீங்க இன்னொரு ஆளுக்கு வாகனத்தில் தான் அவருக்கும் தண்டப்பணம் செலுத்த வேண்டியதும் 25,000 ரூபாய் நீதிமன்றம். மொத்தமாக 50,000 ரூபாய் கட்டித்தான் நீங்க பைக்க எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். தடை செய்யப்பட்ட ஓட்டைக்கு நான் ரோட்ல போட்டு அதனால போனேன். அதை பார்த்துட்டு அதை நடைமுறை இல்லாம போனேன். அதுதான் நம்ம அதாவது நிறைய விஷயம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல வாகனம் நிறுத்த தடை, இது ஒற்றை வழி பாதை, ஒற்றை நாட்கள் 2 நாட்கள் வாகனம் நிறுத்த முடியும், வாகனம் செல்ல தடை என்ன அதுக்கு இருந்தால் முதல் கூறலாம். அதாவது நீங்கள் செவிப்புல நெட்டோராக இருந்து வாகனம் செலுத்தியது தவறு. காலம் செலுத்த முடியாது. சாரதி பத்திரம் உங்களுக்குரிய அனுமதி பத்திரம் செலுத்தி நீங்கள் மோட்டார் வாகன விதிமுறைகளை நான் முதல் கூறியது போன்றுதான்
சாரதி அனுமதி பத்திரம் இல்லை, தடை செய்யப்பட்ட வீதியினால அல்லது ஒற்றை வழி வீதியினால இருந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும். அதாவது நீங்கள் வீதி போக்கு, அதாவது சாதாரண இன்னொரு மனிதருக்கு உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் குற்றம் இழைக்கிறார், ஒற்றை வழி பாதை, அதாவது ஒற்றை நாட்களில் மட்டும் வாகனம் செலுத்த முடியும் என்ற பாதையில செலுத்தி நான் அவரை மறைச்சு அவருக்குரிய சாரதி ஒரு தண்டப்பணத்தை செலுத்தி அவருக்குரிய தண்டப்பண கற்றுச்சீட்டை கொடுக்கும் போது நீங்கள் அதே பிள்ளையை விட்டு எனக்கு அருகாமலை விடும் போது அவர் இத மாதிரி கேள்வி என்ன கேட்டா நான் என்னால இது செய்த நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் பெறும். அதாவது நீங்க அதுக்குரிய ஒழுங்கு விதிமுறைகளை கவனித்து பயணித்தா உங்கள் பயணம் இலகுவாக அமையும். உங்களுக்கு சம்பந்தமான கொஞ்சம் தம்பி சொன்னா சுமார் வேற ஏதாவது குடும்ப பிரச்சனை இல்லாட்டி இப்ப சாதாரணமா பிரச்சனைகள் சிலதுகள் இடம்பெறுந்தாலும் அந்த டைம்ல நாங்க பொதுவா அடிதடி சண்டை தவறான சம்பவம் சாதாரண உங்களுக்கு கையிலிருக்கு இப்படியான ஒரு கேமரா போன் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவினருக்கு இது சம்பந்தமா போட்டோ எடுத்துட்டு அவருக்கு போட்டா அல்லாட்டி அவருக்கு சம்பந்தமாக இலகுவாக தெரிவிக்கக்கூடியது. உங்களால் தெரிவிக்கிறாரு இதை உங்களுக்கு உறவினருக்கோ அல்லது யாருக்கோ இது சம்பந்தமா தெரிவிச்சா அல்லது ஒரு தகவல் அதாவது செய்தித்தாள்கள் உங்களுக்கு நம்பர்கள் இருக்குனால ஒரு செய்தித்தாள் இருக்கு அவர்களை தெரிவிச்சா இது சம்பந்தமாக இலகுவாக பெற முடியும். அல்லது போலீஸ் நிலையத்துக்கு ஆன்லைன் மூலமாக தெரிவிக்க முடியும். உங்களால் தெரிவிக்க கோயிலையோ அல்லது ஒரு விற்பனை நிலையத்தையோ போன் அனுப்பிட்டு அதை உரிய கிடைக்கிறதுக்கு அனுப்பினா தெரிவிக்க முடியும். இப்ப நான் நானோட செல்ஃபோன் எடுத்தோம் நான் போட்டோ எடுக்கிறேன் எனக்கு வந்து அடிக்கிறேன். அதாவது நீங்கள் என்ன சொல்லலாம் இந்த விஷயத்துல செல்ஃபோனோட நாங்கள் சூட்சமான முறை, அதாவது செல்ஃபோன் ஆக்டோட தான் வரும் சில ஒரு மூளை இருக்குன்னு. அதாவது அவர் வாகனம் செலுத்துறதுக்கு அவர் செல்ஃபோன் வாகனம் செலுத்துறது அவற்றை மூளையை பயன்படுத்தி தான் இருக்கிறார். அதே மாதிரி அவர் காதுகள் தெரியாத மாதிரி சூட்சமான முறையில அதை எடுத்தா நாங்களும் தெரியாத மாதிரி தான் எடுக்க வேண்டியது. தெரிஞ்செடுத்து என்ன செய்யும் பிரச்சனை சூட்சமான முறையில் எடுத்து அதை உரிய திணைக்கிறது தெரிவிக்க பொதுமக்கள் ஒவ்வொருடைய கடமையும் இருக்கு. அதாவது போலீஸ் உத்தியோகத்தை எல்லாத்தையும் கண்டுவிட பொதுமக்கள் சரியான முறையில் தகவலை கண்டால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களை சரியான முறையில உங்களோட போன் மூலமாக அல்லது உங்களால தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட போன் எடுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நீங்க கூடுதலா எல்லாருக்குமே இப்ப செல்ஃபி நெட்வொர்க் கூடுதலாக ஸ்மார்ட் போன் தான் பாக்கிங்க காய்ச்சல் வந்து போறது நான் கண்ணால கண்டுருக்கு அப்படி தெரிவிக்க முடியும். உங்களை இப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் நான் கூட காமிட்டேன் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் மிஸ் சொல்லி காய்க்க முடிய சந்தர்ப்பம் இருக்கு. சந்தோஷம். முறைப்பாடு வந்து நாங்க தொலைபேசி மூலமாக முறைப்பாடு செய்ய முடியும், பதிவு செய்ய முடியும். நாங்க யாருக்கு அந்த எந்த நம்பருக்கு நாங்க அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு போலீஸ் கட்டுப்பாடு தருவோம். எது யாருக்கான போலீஸ் ஏரியா அங்காளமா கோப்பாய் போலீஸ் ஏரியா அங்காளமா சொன்னார் அந்த போலீஸ் நிலையத்துல போட்டு போட்டோ மூலமாக எடுக்க முடியாது படத்தை எடுக்க முடியும். நாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து மொழிபெயர்ப்பாடு சேவை இருக்கு. அதாவது வந்து ஒரு செவிப்புலனற்ற ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போராடுன்னு சொன்னாங்க, ஒரு போலீஸ் நிலையத்துக்கு வந்தாங்க. அங்கிருந்து கொண்டு எங்களை தொடர்பு கொண்டா நாங்க ஆன்லைன்ல நாங்க அதை இன்டர்பிரட் பண்ணோம், மொழிபெயர்ப்பு செய்வோம். அந்த வசதிகள் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த அவசர பயன்பாடு ஒரு விபத்துக்கள் எது பிரச்சனை அவசரமா வீட்டுல வந்து நாங்க அந்த இதை சில விஷயம் வேண்டாம் கதைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொன்னா உடனே நாங்க போன்ல எடுத்து மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமா அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்திலேயே மிகப்பெரிய வேலையாட்கள் மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க.
பெரிய நன்றி உங்களுக்கு நம்புறேன்டா ஒரு சும்மா நாங்க அங்க வந்து கேட்டதுக்கு பென்ஷன் கேட்டதுக்கு பெரிய அதிகாரி நினைக்கிறேன். பென்ஷன் தந்ததுக்கு மிக நன்றி. இது போல சுற்றி வந்த கடமை இது கொண்டு அதாவது செவப்புலமைப்பவர்களுக்கு இது சம்பந்தமா தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில நாங்கள் கடமையைத்தான் சரியான செய்வது. நீங்க உதவி செல்வ சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. நான் பார்க்கறது நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே வந்து அனுமதி இல்லாத பிரச்சனைகளை பார்த்து சேர்ந்து வருது. அது மாதிரி இப்ப லைசன்ஸ் வந்து இருக்கிற நிலைமையிலே இருக்குது. நிறைய பிரச்சனைகள் விபத்துக்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது நிறைய நம்ம நான் வந்து இது ஒரு 6 மாசத்தால நான் திருப்பியும் ஒரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து செய்யறதுக்கு எது வரையா மறந்து உங்களோட தொழில்நுட்ப எல்லா அவர்களுக்கு வீடியோ நாங்கள் வீடியோ எல்லாம் ஒண்ணுதான் பெரிய புத்தகம் அது பொழுது நிறைய பேர் கச்சேரியில செய்யறாங்க. அதுமாதிரி நிறைய புத்தகம் சட்டப்பூர்வமாக தெளிவாக இருக்குது. அடுத்த முறை நீங்க ஏதாவது செய்யறதுன்னா உங்களை இருக்கிற மாதிரி அவங்களை இது சம்பந்தமாக தெளிவுபடுத்த கல்வின்னா அவரோட சம்பந்தம் தெரிஞ்சு வருவாங்க. வீடியோ எல்லாமே போனதுனால இது சம்பந்தமா தெளிவுபடுது. இந்த இதெல்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் தேவைப்படும் நினைக்கிறேன். 1 மாசமோ 2 மாசத்துக்குள்ள வந்து உங்களால நாங்க வந்து நிறைய சிறுபுல நேட்டாளர்களை கூப்பிட்டு ஒரு பயிற்சி பண்ற மாதிரி ஒரு கருத்தரங்கு மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப பிரச்சனைகளை நாங்க வெளியே கொண்டு வந்து சொல்லிக்குள்ள அவங்க அதோட ஆர்வம் நாங்க இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும் வீதி விபத்துக்கு சம்பந்தமா இது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளணும் ஆர்வம். அதனால இந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் சொல்றேன்னு சொன்னா வீதி போக்குவரத்து செயல் அனைத்தையும் எல்லா ரூல்ஸ் சட்டங்கள் எல்லாத்தையும் சொல்ல எல்லாத்துக்குமே பெற்றோருடைய எப்பன்னு தெரியல செவிலியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீதி போக்குவரத்து சம்பந்தமான ஒரு எங்களோட அலுவலகத்திலிருந்து அனைத்து செவிலியர்களையும் அழைத்து இதுக்கு ஒரு கருத்தரங்கு போல் யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி கிளிநொச்சியிலோ முல்லைத்தீவோ இல்லாட்டி கற்கரையிலையோ கொஞ்ச நாளால நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி.